அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் 5 திடீர் திருப்பங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன, இந்த 5 திடீர் திருப்பங்கள் என்னென்ன மாற்றத்தை துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது, அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் கிரகநிலைகளின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் உறுதியாகவே இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக முக்கிய 5 திருப்பங்களை பார்ப்பதற்கு முன் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது, செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் ஏற்படும் மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க. 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு 9இல் குரு பகவான் வலம் வரக்கூடிய இந்த வாரத்தில் பல வகையான சிக்கல்களையும் சிரமங்களையும் நெருக்கடிகளையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. 9இல் குரு இருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் அமோகமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பகவான் 9இலும் யோகஸ்தானத்தில் சனி ரூணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6இலும் வலம் வருவது நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த சனி மற்றும் குரு அமோகமான நன்மையை கொடுக்கும் அமைப்பில் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதன்மையான நம்பர் 1 யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நினைப்பதை விட எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2, 3, 5 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசியில் குருவின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் பல சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை 9இல் வலம் வரக்கூடிய குரு பகவான் சிறப்பானதாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது யோகத்தை சனி வலுப்படுத்தக்கூடிய வேளையில் லாபத்தை கேது வலுப்படுத்துகிறாருங்க. நிழல் கிரகமான கேது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருப்பது அனைத்திலும் அதிர்ஷ்ட யோகத்தையும் லாபத்தையும் நிறைவாக பெற்றுத்தரும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வலம் வருகிறார். தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வலம் வருகிறாருங்க ராகு. எனவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகளுக்கு சிறப்பான தீர்வு இந்த வேளையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வரக்கூடிய வேளையில் மங்களகாரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே யோகஸ்தானமாகிய 6இல் வலம் வர போகிறார். எனவே அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எடுத்த காரியத்தை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சப்தமத்தில் வலம் வருகிறார் சுக்கிரன். ஜென்ம ராசியை வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் இந்த வேளையில் பூர்த்தியாகும். கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சூரியன் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் வலம் வருவதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் புதன் வலம் வருகிறார். 6ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் இடத்தில் நுழைவதால் அதிரடியான மாற்றம் உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக ராகுவுடன் இணைந்து வலுப்படுத்துவதால் பல சிக்கல்களும் நெருக்கடிகளும் விலகும். சந்திரன் இந்த வேளையில் பல இடங்களில் மாறினாலும் சிறப்பான
சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நவகிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் முதல் திடீர் திருப்பமாக எது அமைகிறது என்று பார்த்தால், நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி திடீரென கிடைக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பு உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல செய்தி இந்த தருணத்தில் உங்களுடைய வயதிற்கும் உங்களுடைய தேவைக்கும் ஏற்றவாறு சிறப்பாக அமையும். மாணவர்களுக்கு விரும்பக்கூடிய வாய்ப்பு கனகச்சிதமாக கைகூட போகிறது. படித்து முடித்தவர்களுக்கு நல்ல வேலை, தொழில் ரீதியான சிறப்பான மாற்றம் கிடைக்கும். திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் திடீரென நல்ல செய்தியாக உங்களது வீடு தேடி வரும் வேலையாக இந்த தருணத்தை உறுதியாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த நீண்ட நாள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக கிடைக்க போகிறது. அது முதல் திடீர் திருப்பமாகவும் உங்களுடைய வாழ்வில் அமைகிறது. இரண்டாவதாக திடீரென பண வரவு அதிகரிக்கும் வேலையாக இந்த தருணம் அமைகிறது. உறுதியாகவே மனித வாழ்வில் 90% மேற்பட்ட பிரச்சனைகள் என்றால் அது பணத்தை சுற்றிய ஒன்றாகத்தான் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை. அது இந்த வகையில் பார்க்கும் போது உங்களுடைய வாழ்வில் பண வரவை மேம்படுத்துகிறது. திடீரென பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் நியாயமாக கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்ட சூழலில் இந்த தருணத்தில் திடீரென கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லப்பட்ட பல நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமைகிறது. பணவரவு உயரக்கூடிய வகையில் புதிய நல்ல மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. மூன்றாவது திடீர் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. உறவுகளில் நல்ல மாற்றம் ஏற்படும் சிறப்பான வேலையாக அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய தடை நிறைந்த விஷயங்களில் சிறப்பான மாறுதல் இந்த தருணத்தில் ஏற்பட போகிறது. இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காதலன் காதலிக்கிடையே இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கி திடீர் மாற்றம் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்த பல பிரச்சனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகி சிறப்பான தீர்வு கிடைக்கும் ஒரு வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. நான்காவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது புதிய வாய்ப்பு கதவை தட்டும் நேரமாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள், புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய வகையில் பல இடைஞ்சல்களையும் தடைகளையும் விலக்கி புதிய வாய்ப்பு கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சியிலே சிறப்பானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஐந்தாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் வெற்றி கிடைக்காத சூழலில் இந்த வேளையில் அதிர்ஷ்டம் என்பது ஆக்டிவேட் செய்யப்படும் நேரமாக பார்க்கப்படுகிறது. சிறு முயற்சியிலே நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. என்றால் பல வகையில் நாம் முயற்சி செய்தும் வெற்றி அடையவில்லை என்றால் அதிர்ஷ்டம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த வகையில் இந்த தருணத்தில் அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் செய்யும் வாரமாக இந்த வாரம் அமைவதால் மன நிம்மதியும் மனநிறைவும் காண்பதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நல்ல காரியங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சிறப்பாக இந்த வேளையில் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களது இஷ்ட தெய்வ சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் மதியம் 1 மணி நிறைவடைவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையிலாவது சிறு அன்னதான உதவிலாவது செய்யுங்கள். மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தடை தாமதம் சிக்கல் சிரமமின்றி நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் காத்திருக்கும் மகிழ்ச்சியும் சிறப்பாக கிடைக்கும்.